ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelove.recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் வெரைட்டி ஸ்வீட் சோமாஸ். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ண போகிறோம். 1 கப் அப்படின்றது பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். இதில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 10 சோமாஸ் கிடைக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவாவும் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யை நல்லா சூடு பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா நெய் சூடாகிறதுக்குள்ளார நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, மைதா, ரவை, அதுக்கப்புறமா உப்பு, அதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சூடான நெய்யை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவோட இந்த நெய் நல்லா படுற மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு க்ரம்பிள்டு மிக்ஸாக நம்மளுக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு சப்பாத்தி டோ அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இதை அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 மினிட்ஸ் இதை நல்லா நீட் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு டோ சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரியே சோமாஸும் நல்லா மொறு மொறுன்னு வரும். இதை நல்லா ரெஸ்ட் பண்ணி வச்சுருங்க. கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ரெஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இதை ரெஸ்ட் பண்ணி வைக்கிற நேரத்தில் நம்ம இதோட ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவுக்கு தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காவை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காவோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. பட் தேங்காய் ஃப்ரை ஆகிருக்கணும். அதில் இருக்கிற மாய்ஸ்டெல்லாம் போயிருக்கணும். அந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் தேங்காய் எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்து அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் லைட்டாக அங்கங்கே ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் வறுத்துக்கணும். வறுத்துட்டு இதை ஒரு மிக்சிக்கு ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பவுடர் பண்ண பொட்டுக்கடலையை நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ அகெயின் சுகரை நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம். எந்த கப்பில் நம்ம தேங்காயும் பொட்டுக்கடலையும் மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சுகரும் கொஞ்சமாக ஏலக்காவும் ஆட் பண்ணி அதையும் நல்லா பொடிச்சு நம்ம இருக்கிற எல்லா ஸ்டஃபிங்கோடையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இப்போ இதில் தேங்காய், பொட்டுக்கடலை மாவு, சுகர் பவுடர் இது எல்லாமே இருக்குது. இப்போது இதில் ஸ்டஃபிங் கூடயே சேர்க்குறதுக்கு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணி அது நல்லா சூடானதுக்கப்புறமா குட்டி குட்டியாக உடச்சி போட்ட முந்திரியை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இது கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வந்ததுக்கப்புறமா இதையும் நம்ம ஸ்டஃபிங்லேயே சேர்த்துக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான், பட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. அதை எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசா ஆட் பண்ணிக்கிறோம். கசகசா நல்லா வறுபட்டு பொரிஞ்சு வாசனை வரும். படப்படன்னு லைட்டாக பொரியும். அதுக்கப்புறமா அதையும் நம்ம ஸ்டஃபிங்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கை பொறுத்த வரைக்கும் கசகசாவும் கேஷ்யூ நட்ஸும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம 10 மினிட்ஸுக்கு அப்புறமா மாவு நல்லா ஊறிடுச்சு இல்லையா, அதை இந்த மாதிரி நம்ம ஒரு போர்ஷன் ஆஃப் டோ எடுத்து மெல்லிசாக திரட்டிக்கணும். நல்லா பேப்பர் மாதிரி நல்லா ரொம்ப மெல்லிசாக திரட்டிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங்கை உள்ளார வச்சிடலாம். இப்போது நம்ம மாவில் கொஞ்சமாக ஸ்டஃபிங் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த 2 எண்ட்ஸையுமே சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா கையிலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கடையில் சோமாஸ் கட்டர்னே விற்கும். அது ஒன்றுமே இல்லை, கடைசியில் அந்த எண்டில் டிசைன் வர்றதுக்கு தான். அது இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணதோடு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சாலும் நல்லா தான் வரும். இல்லை உங்கள்கிட்ட பீஸா கட்டர் இருந்ததுன்னா அந்த பீஸா கட்டரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இப்போது இதே மாதிரியே எல்லா சோமாஸையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாமே ஃப்ரை பண்ணுற வரைக்கும் மூடி வச்சுருங்க. அப்போ தான் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா ஒன்றாவோ இல்லை 2 போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டிங்க. ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான சோமாஸ் ரெடி ஆகிடும்.
இது வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 days வரைக்குமே கூட வெளியில், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு வேரியேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டஃபிங்கில் வந்து பொட்டுக்கல்ல ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சைப்பயிறு இருக்குது இல்லையா, அந்த பச்சைப்பயிரை லைட்டாக வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அதை மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி சீவ் பண்ணிவிட்டு பச்சைப்பயிறு மாவை வச்சு கூட நீங்கள் செய்யலாம். அதாவது பொட்டுக்கடலைக்கு பதிலாக பச்சைப்பயிறு மாவை யூஸ் பண்ணி கூட செய்யலாம். ரொம்பவே ஹெல்த்தி. அதுக்கப்புறம் இதுலேயே இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணி ஸ்டஃபிங்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே சுகர் கிரானியூல்ஸாகவே யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். ஏன்னா சுகர் கிரானியூல்ஸாகவே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூட நம்ம எண்ணெயில் வந்து நல்லா சூடில் பொரிக்கும்போது சுகர் வந்து மெல்ட் ஆகிட்டு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒன்று கிரானியூல்ஸாக வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா பவுடர் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேரியேஷன்ஸ்லாம் வச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சோமாஸ் செஞ்சதுக்கு அப்புறமா இந்த மேலே இருக்கிற அந்த பூரி லேயர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சாகி ஆகிற மாதிரி இருக்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நல்லா மொத்தமாக திரட்டியிருந்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கும். நல்லா பேப்பர் மாதிரி ரொம்ப தின்னாக நீங்கள் மாவை தேய்ச்சிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து எப்போவுமே புஷ்ஷுன்னே இருக்கும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இது சூடுலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சாகியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆற ஆற நல்லா வந்து நம்மளுக்கு ஸ்டிஃபாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.